அவன நானு தண்டிக்காம விட மாட்டேன். எஸ் டாக்டர், நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. இனிமே நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கேட்டுக்கோ கேட்டுக்கோ, அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. சரியா? ஓகே டாக்டர், போயிட்டு வாமா. நான் கார்ல இருக்கேன், வந்து சேரு. மிஸ்டர் குமார், உங்க சிஸ்டருக்கு தான் காதலிச்சு ஏமாத்தப்பட்டுட்டோங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ள விஷமா ஏறிடுச்சு. இத இப்படியே விட்டா ஒண்ணு இவ காதலிச்ச காதலனை தேடி பிடிச்சு குத்தி கொன்னுடுவா, இல்ல அவன் கண்ணெதிரிலேயே அதே கத்தியால இவளையே குத்திக்கிட்டு செத்துருவான். அந்த அளவுக்கு எமோஷனலா எஃபெக்ட் ஆயிருக்கா. சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். இவளை காதலிச்சவனை கண்டுபிடிச்சு எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனோட சேர்த்து வைக்கணும். எங்க இருக்க? நான் திருப்பி கூப்பிடுறேன் பை. பெரிய இவனாடா நீ? என்னடா அடிச்சா என்னடா பண்ணுவ? சார் ப்ளீஸ் சார், என் செயினை அவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க சார். குடுறா செயினை, குடுறா. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். அதான் செயினை கொடுத்துறல, விடு. பெரிய கவர்மெண்ட் ஆபீசர், வேலை முடிஞ்சனே வீட்டுக்கு போறேன்ற மாதிரி சொல்றேன். வாடா, உன்னை எங்க ஒண்ணுமா அங்க விடுறேன். வாடா. விட்டுரு, வாடா. யோ நிறுத்தியா, என்ன பிரச்சனை? சார், ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணோட செயின் அறுத்துட்டாங்க. கேட்டா பெரிய ரவுடி மாதிரி பேசுறான். ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கேன். ஏன் சார் அடிக்கிறீங்க? செயின் அறுக்க கூடாது. கிருமே செயின் திருடி இருக்க. உன்ன யோ செயின் அறுக்குற. ஸ்டேஷனுக்கு போறியா? எடுத்து போய் முட்டி கொடுத்துங்க. போ. என்ன புடிச்சு கொடுத்துறல? நான் பாம்பு மாதிரிடா. பகை வச்சிட்டேன்டா உன் மேல. விட மாட்டேன் நானு. என்னைக்காவது ஒரு நாள் தூக்குறேன்டா உன்னை. மேகா, மேகா. என்னங்க? என்னோட டை எங்கம்மா? அங்க கபோர்ட்ல தான் இருக்கும், பாருங்க. சரி சரி, இருக்கு இருக்கு. மேகா, நேத்து ஆபீஸ்ல இருந்து ஒரு ப்ளூ ஃபைல் எடுத்துட்டு வந்தனே, அது எங்க? என்னங்க இது? நமக்கு கல்யாணம் ஆகி முழுசா இன்னும் 2 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள என்னமோ ஆண்டு அனுபவிச்ச மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே மேகா பேஸ்ட் எங்க, மேகா பிரஷ் எங்க, மேகா காஃபி எங்க, மேகா ட்ரெஸ் எங்க, மேகா டவல் எங்க. பாப்பா பாப்பா பா, ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள
ஒரு 50 வாட்டியாவது மேகா புராணத்தை பாடாம இருக்கறது இல்ல. இனிமே வேணும்னா ஒண்ணு பண்றேன். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல வச்சிடுறேன். போதுமா? அங்கங்க பொண்டாட்டிங்க புருஷன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான்னு அட்லீஸ்ட் நம்ம பேரையாவது ஒரு தடவை சொல்ல மாட்டேனான்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா நீ என்னடான்னா மூச்சுக்கு 300 தடவை மேகா மேகான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்னையே கிண்டல் பண்ற. அடடா, ஐயாக்கு ரொமான்ஸ் மூடு போய் ஃபீலிங்ஸ் மூடு வந்துருச்சு போல இருக்கு. சரி வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புற வழியே பாருங்க. எனக்கு வேண்டாம். என்னங்க, நாளைக்கு எனக்கே உடம்பு சரியில்லாம போகலாம். ஏன் இல்லன்னா நான் மாசமா கூட ஆகலாம். அந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிட்டா கூட நீங்க உங்க வேலைய செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இதையெல்லாம் நான் சொல்றேன். அம்மா, தாயி, பசிக்குதுமா. அம்மா, தாயி, சாப்பிட ஏதாவது குடுமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதை எடுத்துட்டு வரேன். மேகா, இப்ப கூட இது மாதிரி பிச்சைக்காரங்களா வராங்களான்னு? ஏன் இல்லாம கிராமப்புறத்துல மகன்கிட்டயோ மகக்கிட்டயோ கோச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியத்தோட வந்துடுறாங்க. வயசானவங்க அவங்களால வேலையும் செய்ய முடியாம இந்த மாதிரி யாருக்கிட்டயாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிச்சைக்காரங்க கிடையாதுங்க, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அதனால பாவம் ஏதாவது இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஓகே, நான் கிளம்புறேன். போயிட்டு பாய். வாங்க.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.